ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ்பங்கusandhai. நான் உங்கள் கோபி. இன்னைக்கு இந்த வீடியோவில் பிஏ இண்டஸ்ட்ரீஸோட எக்ஸ்போர்ட் அண்ட் அதே போல் எஸ்ஆர்எஃப் கம்பெனியோட எக்ஸ்போர்ட்ஸோட டேட்டா பார்க்கலாம். அப்படியே இன்ஃபோஎட்ஜ்ன்ற கம்பெனி பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹாப்பிலி அன்மேரிட் மார்க்கெட்டிங்ன்ற கம்பெனியை செல் பண்ணுறாங்க, அதை பற்றியும் பார்க்கலாம். அண்ட் அதே போல் ஈஸி ட்ரிப் பிளானர்ஸ், கொச்சின் ஷிப்யார்ட், டிவிஎஸ் மோட்டார்ஸ், மகாராஷ்டிரா சீம்லெஸ், கேப்லின் பாயிண்ட் அண்ட் ஸ்பெசிஃபிக்காக ஒரு சின்ன இந்தியன் கம்பெனி பார்த்தீங்கன்னா டெஸ்லான்ற ஒரு கம்பெனியோட அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்கன்ற மாதிரி அப்டேட் வந்திருக்கு, அதை பற்றியும் பார்க்கலாம். அப்படியே இன்னைக்கு இந்தியாவோட சிபிஐ இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்திருந்தது, ஸோ அதையும் பார்த்துட்டு எஃப்ஐஎஸ் அண்ட் டிஎஸ்ஓ டேட்டா, இன்றைக்கி என்னோட ட்ரேடிங் போர்ஷனோட டேட்டா அண்ட் ஸ்பெசிஃபிக்காக இன்றைக்கி ஒரு ட்ரேடிங் ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் பார்க்கலாம். அண்ட் இந்த வாரம் எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டி ஆப்ஷன் செயின் அண்ட் ஃபைனலாக இன்னைக்கான கோட் பார்த்துட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணலாம். ஓகே, நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட 38 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.21% பாசிட்டிவ்ல 18,601 க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 44 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 0.1% நெகட்டிவ்ல 43,944 க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் இன்னைக்கு நிஃப்டி 50 அதிகமான வெயிட்டேஜஸ் இருக்கிற ஸ்டாக்ஸ்லேயே இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் அண்ட் ஹிந்துஸ்தான் யூனிலிவரோட ஷேர் ப்ரைஸ் தான் ஓரளவுக்கு பெட்டராக ரைஸ் ஆயிருந்தது. அண்ட் அதுவே எல்என்டி அண்ட் டைட்டானோட ஷேர் ப்ரைஸ் தான் கொஞ்சம் அதிகமாக ஃபாலோ இருந்தது. அண்ட் அதுவே ஓவரால் எஃப்என்டோ மார்க்கெட்டில் டாப் கெய்னர்ஸ்னு பார்க்குறப்போ ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம், இண்டஸ் டவர்ஸ், ஆர்இசி, ஐடியா அண்ட் நௌக்ரி. அண்ட் அதுவே டாப் லூசர்ஸ்னு பார்க்குறப்போ எஸ்ஆர்எஃப், இண்டிகோ, ஆல்கம், கான்கர் அண்ட் சிப்லா. அண்ட் இன்னைக்கு எந்த ஸ்டாக்ஸில் அதிகமாக ஷார்ட் கவரிங் நடந்திருக்குன்னு பார்க்குறப்போ கோஃபோர்ஜ், ஓஎஃப்எஸ்எஸ், ஐஇஎக்ஸ் அண்ட் செயில். ஓகே, ஃபர்தர் இன்னைக்கு மார்க்கெட்டோட முக்கியமான நியூஸ் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம தமிழ் பங்கு சந்தை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த வாரம் என்னென்ன முக்கியமான எவெண்ட்ஸ் இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த டியூஸ்டே பார்த்தீங்கன்னா யூஎஸோட சிபிஐ இன்ஃப்ளேஷன் டேட்டா வரும். அண்ட் வெட்னஸ்டே பார்த்தீங்கன்னா யூஎஸோட ஃபெட் மீட்டிங்கோட அவுட்கம் வரும். அண்ட் இதில் மோஸ்ட்லி ரேட் ஹைக்கை பாஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்த தேர்ஸ்டே வந்து இசிபியோட மீட்டிங், அதாவது யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க்கோட மீட்டிங் இருக்குது. ஸோ இப்படி இந்த வாரம் டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டேன்னு முக்கியமான எவெண்ட்ஸ் எல்லாமே ஷெட்யூலாக இருக்குது. ஓகே, அடுத்து பிஏ இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் எஸ்ஆர்எஃபோட அப்டேட்டை பார்க்கலாம். பிஏ இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் எஸ்ஆர்எஃபோட எக்ஸ்போர்ட்ஸ் டேட்டா வந்திருக்கு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா பிஏ இண்டஸ்ட்ரீஸோட எக்ஸ்போர்ட்ஸ்ன்றது அதிகமானதாகவும் அண்ட் அதுவே எஸ்ஆர்எஃபோட எக்ஸ்போர்ட்ஸ்ன்றது கம்மியானதாகவும் அப்டேட் வந்திருக்கு. அதாவது எஸ்ஆர்எஃபோட எக்ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா போன இயர் மேவை கம்பேர் பண்ணுறப்போ இந்த மேல அரௌண்ட் 19% கம்மியாக இருக்குது. அண்ட் ஈவன் இது வரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு குவார்ட்டரில், அதாவது இந்த Q1ல் எக்ஸ்போர்ட்ஸ்ன்றது போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ 15% டவுனாக இருக்குது. ஸோ இப்படி எஸ்ஆர்எஃபோட எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாமே டவுனாக இருந்தாலும் பிஏ இண்டஸ்ட்ரீஸோட எக்ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. அதாவது பிஏ இண்டஸ்ட்ரீஸோட இந்த மே மந்தோட எக்ஸ்போர்ட்ஸ்ன்றது போன இயர் மேவை கம்பேர் பண்ணுறப்போ அரௌண்ட் 43% அதிகமாக இருக்குது. அண்ட் ஈவன் இது வரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு குவார்ட்டரோட எக்ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ 16% அதிகமாக இருக்குது. அண்ட் இதே போல் பிஏ இண்டஸ்ட்ரீஸோட லார்ஜஸ்ட் கஸ்டமரோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறதாகவும் அண்ட் அந்த கஸ்டமர் அவங்களோட எர்னிங் ஃபோர்காஸ்ட்டை 34%லேருந்து 42%க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஓவரால் அப்டேட்ஸ்க்கு அப்புறமா இன்றைக்கி பிஏ இண்டஸ்ட்ரீஸோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 3.23% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே எஸ்ஆர்எஃபோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 3.78% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து ஈஸி ட்ரிப் பிளானர்ஸ்ன்ற கம்பெனியோட அப்டேட்டை பார்க்கலாம். easemytrip.comன்ற ஆன்லைன் ட்ராவல் டெக் பிளாட்ஃபார்ம் வச்சுக்கிட்டு இருக்கிற ஈஸி ட்ரிப் பிளானர்ஸ்ன்ற கம்பெனி வந்து வேர்ல்டு பேடல் லீக் 2023ஓட அஃபிஷியல் ட்ராவல் பார்ட்னராக மாறி இருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கொலாபரேஷன் வழியாக அந்த லீகோட பிளேயர்ஸ், அஃபிஷியல்ஸ் அண்ட் ஃபேன்ஸுக்கு ட்ராவல் சொல்யூஷன்ஸை ப்ரொவைட் பண்ண போகிறதாகவும் அண்ட் அந்த லீகோட அம்பையர் சேரில் ஈஸி ட்ரிப் லோகோ இருக்க போகிறதாகவும் அண்ட் அப்படியே அவங்களோட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் அண்ட் சர்வீஸ் ரிலேட்டடாக பெரிய பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்க்ரீன்ஸை ஹோஸ்ட் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. எனிவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்றைக்கி ஈஸி ட்ரிப் பிளானர்ஸ் கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 2.44% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து இன்ஃபோஎட்ஜோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்ஃபோஎட்ஜ் கம்பெனி வந்து அவங்களோட HUMன்ற ஹாப்பிலி அன்மேரிட் மார்க்கெட்டிங்ன்ற கம்பெனியோட ஸ்டேக்கை விஎல்சிசி ஹெல்த் கேர்ன்ற கம்பெனிக்கு செல் பண்ணுறதுக்கு அக்ரி பண்ணியிருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த செல் டிரான்சாக்ஷன்ன்றது அரௌண்ட் 61 crores நடக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி இன்ஃபோஎட்ஜ் கம்பெனி வந்து அவங்களோட ஹாப்பிலி அன்மேரிட் மார்க்கெட்டிங்ன்ற கம்பெனியோட என்டையர் ஷேர் ஹோல்டிங்கை செல் பண்ணுறாங்கன்னு வந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு இன்ஃபோஎட்ஜோட ஷேர் ப்ரைஸ் எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 3.03% பாசிட்டிவாக ரைஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து கொச்சின் ஷிப்யார்டோட அப்டேட்டை பார்க்கலாம். கொச்சின் ஷிப்யார்டு கம்பெனிக்கு இந்தியன் நேவி கிட்டேருந்து அரௌண்ட் 300 crores வர்த்துள்ள கான்ட்ராக்ட் வந்திருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கான்ட்ராக்ட்ன்றது இந்தியன் நேவல் ஷிப் அப்கிரேட் பண்ணுறதுக்கான கான்ட்ராக்ட்னு சொல்லியிருக்காங்க.
அண்ட் இந்த கான்ட்ராக்டோட டியூரேஷன்ன்றது 24 மந்த்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி இந்தியன் நேவி கிட்ட இருந்து அரௌண்ட் 300 crores வர்த்துள்ள கான்ட்ராக்ட் வந்ததுக்கப்புறமா இன்னைக்கு கொச்சின் ஷிப்யார்டோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 3.38% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து டிவிஎஸ் மோட்டார்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். டிவிஎஸ் மோட்டார்ஸோட சப்சிடரி கம்பெனியான டிவிஎஸ் கிரெடிட் சர்வீஸ்ன்ற கம்பெனி பார்த்தீங்கன்னா ரேஞ்சி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ன்றவங்களுக்கு அவங்களோட ஷேர்ஸை செல் பண்ணி அரௌண்ட் 480 crores வர்த்துள்ள கேட்டில் ரைஸ் பண்ணியிருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஈவன் இந்த பிரேஞ்சி இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட பிரைவேட் ஈக்விட்டி ஃபண்டான பிஐ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து செகண்டரி மார்க்கெட்லேயும் இந்த டிவிஎஸ் கிரெடிட் சர்வீசஸோட 257 crores வர்த்துள்ள ஷேர்ஸ் அக்வயர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டோட்டல் டிரான்சாக்ஷனுக்கு அப்புறமா இந்த பிஐ ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்றவங்களுக்கு இந்த டிவிஎஸ் கிரெடிட் சர்வீசஸ்ன்ற கம்பெனியில் அரௌண்ட் 9.72% ஸ்டேக் இருக்கும். இனிவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு டிவிஎஸ் மோட்டார்ஸோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 0.27% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து மகாராஷ்டிரா சீம்லெஸ்ன்ற கம்பெனியோட அப்டேட்டை பார்க்கலாம். மகாராஷ்டிரா சீம்லெஸ்ன்ற இந்த கம்பெனி வந்து அரௌண்ட் 234 crores வர்த்துள்ள லாங் டேர்ம் லோன்ஸை வந்து வாலண்டரியாக ப்ரீபே பண்ணியிருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது கம்பெனியோட ஹை ஆர்டர் புக் அண்ட் ஸ்ட்ராங் லிக்விடிட்டி போர்ஷன்னால அவங்களோட இன்டர்னல் அக்ரூவல்ஸ்லேருந்து இந்த ப்ரீபேமெண்ட்டை பண்ணியிருக்கிறதாவும் அண்ட் இதனால் இப்போ கம்பெனி வந்து கம்ப்ளீட்லி டெட் ஃப்ரீயாக மாறி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸ்பெசிஃபிக்காக லாஸ்ட் 8 monthsல கம்பெனி அவங்களோட லாங் டேர்ம் லோன்ஸை ப்ரீபே பண்ணுறதில்ல, இது 2வது வாட்டின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி அவங்களோட லாங் டேர்ம் லோன்ஸை ப்ரீபே பண்ணி டெட் ஃப்ரீ கம்பெனியாக மாறி இருக்காங்கன்னு வந்த அனௌன்ஸ்மெண்ட்க்கு அப்புறமா இன்னைக்கு மகாராஷ்டிரா சீம்லெஸோட ஷேர் ப்ரைஸ் எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 1.63% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து உர்ஜா குளோபல்ன்ற கம்பெனியோட அப்டேட் பார்க்கலாம். இந்த உர்ஜா குளோபல்ன்ற கம்பெனி வந்து டெஸ்லா பவர் யூஎஸ்ஏன்ற பிராண்டோட அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த உர்ஜா குளோபல்ன்ற கம்பெனியும் அண்ட் டெஸ்லா பவர் இந்தியான்ற கம்பெனியும் சேர்ந்து டெஸ்லா பவர் யூஎஸ்ஏன்ற பிராண்டுக்கு பேட்டரிஸை மேனுஃபேக்சர் பண்ணி சப்ளை பண்ணுறதுக்கான அக்ரிமெண்ட்டில் என்ட்ராக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த டெஸ்லா பவர் யூஎஸ்ஏன்ற கம்பெனிக்கும் எலான் மாஸ்கோட டெஸ்லாக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. ஸோ இங்கேயும் டெஸ்லான்ற பேர் இருக்கிறதுனாலையும் அண்ட் பேட்டரிஸ் அண்ட் ஈவின்றதுனாலையும் இந்த அக்ரிமெண்ட்ன்றது எலான் மாஸ்கோட டெஸ்லா கிட்ட போட்ட மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துருது. இனிவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு உர்ஜா குளோபலோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 20% ரைஸ் ஆகி அப்பா செகிட்ட ஹிட் பண்ணியிருக்கு. ஓகே, அடுத்து கேப்லின் பாயிண்ட் லெபார்டரிஸ்ன்ற கம்பெனியோட அப்டேட்டை பார்க்கலாம். கேப்லின் பாயிண்ட் லெபார்டரிஸ்ன்ற கம்பெனியோட சப்சிடரி கம்பெனியான கேப்லின் ஸ்டெரைல்ன்ற கம்பெனிக்கு அவங்களோட ஒரு இன்ஜெக்ஷன் ரிலேட்டடாக யூஎஸ் FDA கிட்ட இருந்து அப்ரூவல் வந்திருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது சர்ஜரி டைமில் மசில் ரிலாக்ஸேஷனுக்கு யூஸ் பண்ணுற ட்ரக்கோட இன்ஜெக்ஷன் டைப்புக்கு இப்போ யூஎஸ் FDA கிட்ட இருந்து அப்ரூவல் வந்திருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு கேப்லின் பாயிண்ட் லெபார்டரிஸோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 1.4% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து நம்ம இந்தியாவோட இந்த மே மந்தோட CPI இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்திருந்தது. ஸோ அது பார்த்தீங்கன்னா நல்லாவே பாசிட்டிவாக வந்திருக்கு. அதாவது ஏப்ரல் மந்தில் CPI இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4.7% இருந்தது அண்ட் அதுவே மே மந்தில் அது 4.25%க்கு வந்திருக்கு. ஸோ இது லாஸ்ட் 2 இயர்ஸில் இருந்த லோவஸ்ட் லெவல்னே சொல்லலாம். ஓகே, அடுத்து FIIs அண்ட் DISஓ டேட்டா பார்க்கலாம். இன்றைக்கி FIIs பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 627 crores நெட் செல்லிங் பண்ணியிருக்காங்க அண்ட் அதுவே DIS வந்து 1794 crores நெட் பையிங் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து என்னோடய ட்ரேடிங் போர்ஷனோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்றைக்கி என்னோடய ட்ரேடிங் போர்ஷனோட ஓவரால் MTM ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 37,000 இருக்குது அண்ட் இன்றைக்கி புதுசாக டாடா கெமிக்கலோட ஜூலை எக்ஸ்பைரியோட 900 புட் ஆப்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அண்ட் மற்றபடி வேறு எந்த ஒரு எக்ஸிஸ்டிங் போர்ஷன்லேருந்தும் நான் இன்றைக்கி எக்ஸிட் ஆகலை. ஓகே, அடுத்து இந்த வாரம் எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் பார்க்குறப்போ கால் ஆப்ஷன் சைடில் அதிகமாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது இப்போ இமீடியட்டாக அரௌண்ட் 18,800 ஆர் 18,900 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டாக இருக்குது அண்ட் அதுவே புட் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது இப்போ இமீடியட்டாக 18,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டாக இருக்குது. ஆனால் அதே ஸ்ட்ரைக் ப்ரைஸோட கால் ஆப்ஷன் சைட்லேயும் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்டாக இருக்கிறதுனால அடுத்து அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்டாக இருக்கிற 18,000 ஓரளவுக்கு பெட்டராக பார்க்கலாம். ஸோ டேட்டா படி பார்க்குறப்போ அடுத்த நிஃப்டியோட எக்ஸ்பைரி ரேஞ்சுன்றது 18,000லேருந்து 18,800 ஆர் 18,000லேருந்து 18,900க்குள்ளே இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஓகே, ஃபைனலாக இன்றைக்கான கோட் பார்த்தீங்கன்னா தி கிரேட்டஸ்ட் ரிஸ்க் இன் லைஃப் இஸ் நாட் டேக்கிங் ஒன். ஓகே, இதை பற்றி உங்களோட கருத்து இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், குட் பை.